இந்து ஆலயங்கள் சேதமாக்கப்படுதல், விக்கிரகங்கள் களவாடப்படுதல் போன்றவற்றை தடுத்து நிறுத்த கோரி சர்வதேச இந்து மதகுருமார் ஒன்றியம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். குறித்த மகஜர் இன்று காலை சர்வதேச இந்து குருமார் ஒன்றியத்தினால் யாழ் மாவட்ட செயலகத்தில் மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி ரூபினி வெர்தலிங்கத்திடம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பதற்காக கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த மகஜரில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரே இரவில் 4 இந்து ஆலயங்கள் விசமிகளால் உடைத்து நாசமாக்கியதுடன் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவமானது இந்து மக்கள் மத்தியில் மனவேதனை அடைய செய்துள்ளது என குறிப்பிட்டுள்ளனர். மட்டக்களப்பு ஆலயங்களை உடைத்த சம்பவமானது பல்வகை மதம் சார்ந்த மக்களை பிளவுபடுத்தும் திட்டமிட்ட செயலாக கருத வேண்டியிருப்பதாக குறிப்பிட்ட இந்து குருமார் ஒன்றியம் இந்த ஆலயங்களில் தொடர்ந்து நடந்து வரும் களவு மற்றும் கொள்ளை சம்பவங்களை தொடரா வண்ணம் தடுத்து நிறுத்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேரடியாக தலையிட வேண்டும் என்று சமர்ப்பிக்கப்பட்ட மகஜரில் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்து மக்களுடைய மனதை புண்படுத்துகின்ற வகையில் இந்த செயல்பாடு கடந்த 1ஆம் தேதி இரவு நடைபெற்றிருக்கின்றது. மிகுந்த வேதனை அடைகின்றோம். மக்களுடைய வேதனைகளை நாங்கள் குருமார்களாகிய நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அதனாலே இந்த கருத்துக்களை முன்வைக்கின்ற வகையிலே இன்றைய தினம் இங்கு உதவி அரசாங்க அதிபர்களாக ஒரு மகஜரை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிப்பதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்றோம். இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறா வண்ணம் இருப்பதற்கு ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக தலையிட்டு, அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலும் சரி ஏனைய பிரதேசங்களிலும் சரி இந்து ஆலயங்களில் திருட்டுச் சம்பவங்களும் தாராளமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவற்றையும் தடுத்து நிறுத்துவதற்கும் இவ்வாறான மத வேற்றுமைகளை உண்டு பண்ணுகின்ற சம்பவங்கள் தொடரா வண்ணம் இருப்பதற்கும் ஜனாதிபதி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற வகையில் மகஜரை நாங்கள் சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக ஒரு